கிளீன் பண்ணி சாப்பிட்டீங்க பாரு எவ்வளவு மீன் ஒரே இடத்துல இருக்கு தம்பிங்களா இப்படி ஊத்த போது போ வாய கழுவுடா. ஆமா எக்ஸிபிஷனுக்கே உண்டான ஒரு ஐட்டம் வந்துருச்சு. ஏதுன்னு சொல்லு பாப்போம். 7 கலந்த வயசாகுது, ஜெயிண்ட் மேல் போறதுக்கு பயப்படுற? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னும் முடியலையா? அடுத்த ரவுண்டு போற ஆயிடா வைக்க. இது அதாவது அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. இத கண்டிப்பா எல்லாரும் லவ்வர்ஸோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கொடுத்த காசுக்கு எது ஒருத்தன்னா அது ஒருத்து, அப்புறம் இது ஒருத்து. சிங்கிள்ஸுக்கு அது ஒருத்து, லவ்வர்ஸுக்கு இது ஒருத்தா இருக்கும். ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்களா அந்த ஐஸ் ஏஜ், அப்புறம் மடகாஸ்கர், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹாய் இவர் வாய் பொழந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கு சொல்ற மாதிரியா? இது பாரு, அதான் இதுதான் கக்க போற இடம் தானே இருக்கு. தெரியல இப்ப இதுக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படா கக்க போறோம்? இத வறுத்து சாப்பிட போறீங்க. சி இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சாப்பிட்டீங்க பாரு எவ்வளவு மீன் ஒரே இடத்துல இருக்கு தம்பிங்களா. யாரோ ஃபுட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை ஆக்சிஜனுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கா, போட்டிருக்காங்களா? எனக்கு ஒன்றும் தெரியலையா. ஒண்ணு வா, ஏ இது பாரு சப்பட்ட மீன் சாப்பிட்டே ஆகும் பாரு. அம்மா பெருசு ஜிலேபி மீனா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லுது, இது என்ன மீன் தெரியாது. இது வந்து ஒயிட் லெகங்கா. அது ட்ரெஸ் பேர்றா. இப்போதான் நம்ம உண்மையான எக்ஸிபிஷனுக்குள்ளேயே நம்ம நுழைய போறோம். பலூனா இல்ல இதுடா? 3 பால் 50 ரூபாய் சார். அதுக்கா 10 பால்ல நீங்க எல்லா டம்ளர் காமிச்சீங்கன்னா ஓம் தேங்க்யூ சார். ஓகே. ரெண்டாவது பால் வந்து ஓகேக்கா. எல்லா 3 பாலும் ஒண்ணா பட்டுக்கு வந்துச்சுன்னா தோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. எதுவுமே தர மாட்டேன். இப்ப எப்படி ஊத்த போது போ வாய கழுவுடா. அதுவே இந்த டப்பால ஆமா. என்னடி இது? உலகத்திலேயே ஒண்ணு கூட ஒழுங்க அதே அடிச்சிருக்கலாம். கையில ஆக்சன் ஆகுதுல. இப்போ எப்படி டெடி பியராச்சும் வாங்கி தொலை. அது நீ போடாங் 50 ரூபா வேஸ்ட். மை காட். என்னடியே பண்ணிருந்தா அப்படி. என்ன நீ போடுறாத? யார் நானா? போடு. சிங்கம் களை இறங்கிருச்சு. போடு. எக்ஸிபிஷனுக்கே உண்டான ஒரு ஐட்டம் வந்துருச்சு. ஏதுன்னு சொல்லு பாப்போம். எக்ஸிபிஷன் வந்தாலே ஒரு ஐட்டம் என்ன வாங்கி ஆகணும். டெல்லி அப்பளம். டெல்லி வந்துருச்சு பாரு. ஓ இது கூட சொல்லுவாங்க. அவளை பார்த்தா திருவிழால டெல்லி அப்பளம் விற்கிற மாதிரி இருக்கா. எக்ஸிபிஷனுக்கு வந்த முதல் காரணம் என்ன தெரியுமா? என்னது? இந்த ஜெயிண்ட் வில்ல சுத்தணுன்றதுக்காக தான். அங்க போலாம்டா. எது அது ஏது அந்த குதிரையா? செப்பல் செஞ்சு போயிரும் உனக்கு. அதெல்லாம் 5 வயசு பையன் போறதுடா. 7 கலந்த வயசாகுது, ஜெயிண்ட் வில் போறதுக்கு பயப்படுற? அது நல்லா இருக்கு. அது போயிட்டு வந்து போயாமா? வேண்டாம் அதெல்லாம் உன் குழந்தைங்க கூட்டு போ. இது நீ போறது ஒழுங்கு முறையா டிக்கெட் எடுப்போ. குழந்தை இல்லையே. ஓ டிக்கெட் எடுத்து போடா. கை நடுங்குதுடா. ஸ்பீடு அல்லது. ஐயாப்பா பயமா இருக்கு. சாதனை என்னடா அப்படியே வெள்ளமா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. 100 ரூபாய்க்கு 100 ரவுண்ட் அடிப்பான் போல. அதை
சுத்திக்கிட்டே இருக்கா. சுத்திக்கிட்டே இருக்கா. ஜம்பா இதுவா? கேளு. எஸ்கியூஸ் மீ. அண்ணா இதை நாங்க குதிக்கலாமா? இங்க நாங்க குதிக்கலாமா? சின்ன பையனுக்கு. நானும் சின்ன பையன் தான். மீன் கருவாடு ஆகலாம்டா, ஆனா கருவாடு மீன் ஆக முடியாதா கிழட்டு பயலே. 5 minutes later. இதுல என்ன பயம்? நல்லா தான் இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப வேகமா போகுதுடா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன வாந்தி வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு. போதும் நிப்பாட்டுறாரு. எனக்கு மயக்கமா வருதுடா. நிப்பாட்டாங்க. அட பாவிகளா, புரட்சிக்கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா. என்ன தம்பி, என்னாச்சு? ஏதோ இறங்குது சாது. அதுவே பரவாயில்ல. இவர் மாதிரியா தண்ணி வேணாம். கடல் கண்ணியை பார்த்துட்டு வந்தா சரியா போயிடும். இவன் இன்னும் திருந்தலமாமா. இவ்வளவு நடந்திருக்கு, கடல் கண்ணி பார்க்க போறானா? அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அச்சா இன்னொரு ரைடு போலாமா? வேண்டாமா? ஏறும் போதே ஒரு கலக்கிருச்சு. அந்த அப்பளத்தை லாசா சாப்பிட்டுருக்குண்டா. சரி ஓகே, இதுக்கு மேல வேற ரைடு போனா அது வாமிட் சென்சேஷன் வந்துன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பொண்ணா இருக்கும் எல்லாம். இதுக்குள்ள போ. அவன் வந்து மிரர் ஹவுஸுக்குள்ள போலான்னு பாக்குறான். டிக்கெட் வாங்கணும் போல. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சாஃப்டான ஐட்டமா போவோம். ஐட்டம் ட்ரிப்பர் சாஃப்டான ஏரியாவுக்கு போவோம். இங்க பாரு படிகள் பண்ட ஆம்பாரு சாது புடி பாரு எவ்வளவு குள்ளமா. இது அஸ்வத்தாமா மாதிரில. இது என்னது? இது ஏதோ என் கண்ணு வேற எங்கேயோ பாக்குற மாதிரி இருக்கு. இது லெஃப்ட் ரைட்டு போல. லெஃப்ட் போனா ரைட்டு தெரியுது, ரைட்டு போனா லெஃப்ட் தெரியுது. கண்ணே தெரியல. இதுதான் நார்மல் கண்ணாடி போல. இப்போ நான் வந்து எங்க நிக்கிறேன்? இப்போ நீ வந்து ரைட்ல நிக்கிற. ஆமா உள்ள புசிரிக்கா. இங்க பாரு மூஞ்சி தெரியல. எங்கடா மூஞ்சிய காணா? பாறா கீழே பாடுறா. இங்க பாரு. ஏமாத்திட்டாங்க. யார் ஊரா ஏமாத்திட்டாங்க. பார்க்கும் போதே பயமா இருக்கு. அந்த இடத்துல தொங்குற மாதிரி. செருப்பு கலந்து விழுந்துடணுமா? மூஞ்சி மேலே விழும். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. கையெல்லாம் ஊதுறா, கை கால ஊதுறா. காலு ஐயோ அப்பா மயக்கம் வருதுடா. ஆமா அப்படியே மெல்ல அடிப்பான். அப்பாடா இன்னும் முடியலையா? அடுத்த ரவுண்டு போறாயடா வைக்க. காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. முடிச்சுடு. முடிச்சிருச்சு. அம்மா 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 அம்மப்பா அம்மப்பா அம்மப்பா. வண்டியை பொழந்துட்டாங்கடா. சூப்பரா இருக்கு. வா நம்ம 2 பேரும் போலாம். தலையெல்லாம் தொங்கி போயிடுச்சு. நானே போயிட்டு வரலாமா? தொங்கி போச்சு. நம்ம 2 பேரும் போமா? யாருக்கு தலைமுடிதான் தொங்கி போச்சு. இருக்கிறதுலே த்ரில்லிங்கான நல்லா உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம்
இங்க வந்து நின்னுட்டு கீழே இறங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இதுதான் எங்களால முடியல. அதுவே ஒரு மாதிரி வாய்ஸ் போயிடுச்சு. கத்தி கத்தி போயிடுச்சு. ஸோ அந்த லாஸ்ட் ரைடு போனதுல என்னால ஒன்றும் முடியல. இதுக்கு மேல எந்த ரைடு போற மாதிரி ஐடியா கிடையாது. ஆமா, வந்த வழியே போயிடலாம். வந்த வழியா போயிடலாம். அதுவும் எக்ஸிட்டும் போக முடியல. எக்ஸிட் ஃபுல்லா சகதியா இருக்குன்ட்டு ஆமா. ரிட்டர்ன் வந்த வழியில போக அந்த சொல்லிட்டாங்க. வழியே போயிடலாம். வாங்க, ஆக்சுவலா ஜாலியா போலாம். அதான் ஆக்சுவலா இங்க நாங்க 2 பேரும் மொட்டை பசங்களாம் வந்தனால எதையுமே முழுசா என்ஜாய் பண்ண முடியல. நீங்க ஒரு ஃபேமிலி இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஆடியன்ஸே வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் இருப்பார் மக்களே இப்போதான் வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாம் இவனால தான் 6 மணிக்கு மேலே போகலான்னு சொன்னேன். 3 மணிலேருந்து கூட்டு பையனுக்கு நல்ல புத்தி வரட்டும், இவங்க அம்மா அப்பா பேச்ச தினமும் கேட்கட்டும். எக்ஸிபிஷன்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வந்த வழியே போன வழியே போயிட்டு திரும்ப வந்த வழியே வந்துட்டோம். ஸோ எல்லாம் பார்த்து சிறப்பாக முடிஞ்சது. எத்தனை மணிக்கு என்ட்ரி ஆகணும்? உலகத்திலே எக்ஸிபிஷனுக்கு 4 மணிக்கு என்ட்ரி ஆன மொதல் கும்பல் நாங்கள் மட்டும்தான். இப்போதான் எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போற நேரத்துல நாங்க எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கோம். 8:30 மணிக்கெல்லாம் வெளில போயிட்டு 8:30 மணி ஆயிடுச்சு. 8:45 ஆகுது. ஆமா, அங்க போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, இந்த vlog வந்து இனிதே முடிவடைகிறது. ஆமா. நெக்ஸ்ட் vlogல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் புவி, அப்புறம் சாதனா.